காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். ஏலே முருகா, எப்படியும் ஆன்சரை கரெக்டா கொண்டு வந்துட்டோம்ல. 22,497.28 ஏலே முருகா, எப்படியும் ஆன்சரை கரெக்டா கொண்டு வந்துட்டோம். 22,497.28 கரெக்டா? கரெக்ட் தான்டா நினைக்கிறேன். பெருக்குனதுல எதுவும் தப்பு விட்டுருக்கோமான்னு பாரு. 4 16 0 4 0 1 2 3 கரெக்டு தான்டா, கரெக்டு தான்டா. அடிச்சு கொடுத்தது எல்லாம் 100க்கு 100 கேன்சல் ஆயிடுச்சு. 50 4 22 கரெக்டு தான்டா, கரெக்டு தான்டா. அப்ப சார் கிட்ட ஃபைனல் ஆன்சர் இதுதான்னு சொல்லிடுவோமா? நீ சொல்லு, நீ சொல்லு, 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோமா? அப்ப நான் பின்னாடி நிக்கிறேன், நீ முன்னாடி நில்லு. இல்ல, நான் பின்னாடி நிக்கிறேன், நீ முன்னாடி நில்லு. இல்ல முருகா, ஏன்டா? கணக்கும் முழுக்க முழுக்க நான் தானே செஞ்சேன். அதனாலதான் சொல்றேன், நீ தானே செஞ்ச, அப்ப நீ முன்னாடி நில்லு. தப்பா இருந்தா சார அடிப்பாரோடா. அதெல்லாம் அடிக்க மாட்டாரு. சரி வா. சார் செஞ்சிட்டோம் சார். ஃபைனல் ஆன்சர் கரெக்டா? சார் கரெக்ட் தான் சார் நினைக்கிறேன். ஷூர்? அட என்னடா சார் அப்படிதான் கேட்பாரு. ஆமான்னு சொல்லு. சார் ஆமா சார். கணக்கு செஞ்ச உனக்கு தெரியலையா ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு? அதுக்கு ஷூரிட்டி கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆள் தேவைப்படுது. இல்ல சார், நீங்க தானே சார் டிஸ்கஸ் பண்ணி செய்ய சொன்னீங்க. அதான் சார் சிரிச்சிட்டாரு. அப்ப ஆன்சர் கரெக்ட். அப்படியே முருகா சொல்றேன். சார் கணக்கு செஞ்சது கரெக்டா? கரெக்ட். குட். போய் உட்காருங்க. தேங்க்யூ சார். அடுத்த சம் போடலாமா? அடுத்த சம் செய்யறதுக்கு யார் வர்றாங்க? சார். சொல்லு முருகா. சார் ஸ்டடி டைம் முடிஞ்சிருச்சு சார். மணி 5:45 ஆயிருச்சு. எல்லா கிளாஸ்லயுமே ஆனுவல் டேக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும்தான் சார் மேத்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, நம்மளும் பிராக்டிஸ் பண்ணுவோமா? மே கமிங் சார். எஸ், கம் இன். என்ன கார்த்தி? சார் உங்களுக்கு ஸ்டடி கிளாஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அப்ப நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவோமா சார்? உங்க டீச்சர் என்ன பண்றாங்க? அவங்க ஸ்டடி கிளாஸ் 5:30 மணிக்கே முடிச்சிட்டாங்க சார். இப்ப ஆனுவல் டே டான்ஸுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா சார், நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கரெக்டான நேரம் இதுதான். பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம் சார். நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா சார்? சார் என்ன சார் பிளானு? உனக்கு எதுக்கு அதெல்லாம்? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. நாங்க கிளாஸ் ஒர்க்கையும் முடிச்சிட்டோம், ஸ்டடி கிளாஸையும் முடிச்சிட்டோம். ஆமாடியே, சார் கொடுத்த எல்லா கணக்கையும் கரெக்டா போட்டுட்டு முடியே. இதை நீ இன்னமாட விடல? நாங்க பாடம் படிச்சு முடிச்சிட்டு முடியே. அதனால எங்களையும் ஆட்டைக்கு சேர்க்கணும். விஷ்ணு சார். என்ன இதெல்லாம்? சாரி சார். ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள, அதுவும் கிளாஸ் ரூமுக்குள்ள சண்டை போடக்கூடாது. எஸ் சார். ஓகே பிள்ளைங்களா, எல்லாரும் கிளம்புங்கடா. தேங்க்யூ. கிளம்புங்க. கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா செஞ்சுட்டு வந்துருங்க. டேய், நீங்க எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டீங்களா? நாங்க பண்ணிட்டோம் சார். எங்களுக்கு ஸ்டடி கிளாஸ் கிடையாதுல்ல. இந்த பூமாரிக்கும் பிருந்தாக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த நேரத்துல நாங்க முடிச்சிருவோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், அதெல்லாம் கரெக்டா படிச்சிருவோம். படிச்சிட்டீங்கன்னா சரிதான். அப்புறம் மேத்ஸ் சார் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்ததுனால நாளைக்கு ஃபெயில் ஆயிட்டோன்னு வந்து நிக்க கூடாது. சார் சேச்சே, அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம் சார். அப்படியே பண்ணாலும் அப்படியெல்லாம் உங்களை சொல்ல மாட்டோம் சார். டே, சும்மா சொன்னேன் சார். அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் நல்லா படிச்சு பாஸ் ஆயிருவோம். இப்போ நம்ம ஸ்கூல் டைம் ஸ்டடி டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இந்த வேலையை பாக்குறோம். அதுவும் இல்லாம எங்க மலரக்கா, எங்க மலர் டீச்சர், அவங்க சரியாகணும்னு எங்களுக்கும் ஆசை இருக்கும்ல சார். ஆமா சார், எங்களுக்கும் சார். ஆமா சார், எங்களுக்கும் சார். சரிடா சரிடா, தேங்க்யூடா. நீங்க அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா சார்? இப்பதான்டா கிளாஸ முடிச்சிருக்கேன். வாங்கி வச்சாச்சா? வாங்கி எல்லாம் வச்சாச்சு. நாங்க போய் டீச்சரை கூட்டிட்டு வரட்டுமா? நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடுறீங்களா? அப்படியா? சரி போங்க. சார். என்னடா? மை ஹெல்ப் யூ சார்? நேரம்டா நேரம். கூச்சப்படாதீங்க சார். என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்க, அதெல்லாம் நாங்க செய்வோம். ஆஹா. ஆமா சார். சரியப்பா, கேக்குறேன்டா, கேக்குறேன். ஏண்டா பிள்ளைங்களா, நடராஜர் முத்திரையை இப்படி அட வைக்கிறது? அவர் வலது காலைய மேல தூக்கி இருப்பாரு.
இல்லையா டீச்சர்? இடது காலை மேல தூக்கணும். இப்ப நீங்க பண்ணி இருக்கிறத அப்படியே மாத்தி ஆப்போசிட்டா பண்ணணும். அப்படின்னா இது தப்பா டீச்சர்? ஆமாடா, தப்புடா. எல்லாரும் காலையும் கையையும் அந்த பக்கம் மாத்தி வச்சு முத்திரை காட்டுங்க. டீச்சர், இன்னும் முடியலையா? கார்த்தி, ஆரம்பிச்சு இன்னும் 1/2 மணி நேரம் கூட ஆகலடா. வீட்டுக்கு போகணுமா? ஒரு 6:15க்கு கிளம்பிடலாம். நான் தான் உங்க கூட அங்க வரைக்கும் வர்றேன்லடா, அப்புறம் என்ன? இல்ல டீச்சர், முடிஞ்சிருச்சான்னு கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க நடக்குங்க. சரி, போ அந்த பக்கம் போய் உட்காரு. கேர்ள்ஸ் டான்ஸ் ஆடுற இடத்துல நீ வந்து பார்க்க கூடாது. சாமி பாட்டுக்கு தானே டீச்சர் ஆடுறாங்க. எங்க இருந்துடா இவ்வளவு சவுண்ட் வருது? நீங்க மட்டும் தான் பிராக்டிஸ் பண்றீங்களா டீச்சர்? எல்லா கிளாஸ்லயும் பிராக்டிஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாடா, தெரியுது. அதுக்காக இவ்வளவு சவுண்டா வைக்கிறது? நாங்கெல்லாம் என்ன அவ்வளவு சவுண்டா வைக்கிறோம்? யார் அவ்வளவு சவுண்ட் வைக்கிறது? வேற யாரு? மேத்ஸ் சாரா இருக்கும். மேத்ஸ் சாரா? அவருக்கு இதே வேலையா போச்சு. அம்மா, அவங்க என்ன பாட்டுடா? எனக்கு தான் டீச்சர் தெரியும். சரி, நான் அப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். போய் சவுண்ட் கொஞ்சம் குறைச்சு வைக்க சொல்லு. ஆத்தாடி, அவர்கிட்ட போய் பேச முடியுமா நம்மளால எல்லாம்? ஏண்டா அடிச்சு வரோம்? தெரியல டீச்சர், நீங்க என்ன எங்களுக்கு தெரிஞ்சவங்க. அவர் புது சார் பத்தீங்களா, எப்படி இருப்பாரோ என்னமோ. அவர்கிட்ட போய் எதுவும் பேசனால கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அப்படியெல்லாம் கிடையாதுடா, அவர் ரொம்ப பயந்த சுபாவம். அப்படியே டீச்சர்? ஆமா, எனக்கு தெரியுமே, என்கிட்ட சொன்னாரு. கத்தி பேசினாலே பயப்படுவாருடா. அவரை பார்த்தல நீ அனாவசியமா பயப்பட வேண்டாம். போய் அவர்கிட்ட போய் சொல்லு, தமிழ் டீச்சர் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, சவுண்டை நீங்க கொஞ்சம் குறைச்சு வச்சு பிராக்டிஸ் பண்ணுவீங்களான்னு போய் சொல்லு. போ. நீங்க இன்னமும் முத்திரையை மாத்தல டீச்சர். என்னடா? நீங்க வந்து சொல்லுங்க டீச்சர், எனக்கு அவரை பார்த்தாலே பயமா இருக்கு. அவரை பார்த்து பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவர் அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லடா, அடிக்க மாட்டாரு. எனக்கு அந்த சார பழக்கமே கிடையாது டீச்சர். எங்க சப்ஜெக்ட் இல்ல பாத்தீங்களா அவரு. தமிழ் டீச்சர் சொன்னேன்னு போய் சொல்லுடா. நீங்க வந்து சொல்லுங்க டீச்சர். அந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. அடங்க மாட்டார் போலடா. அதான் டீச்சர் சொல்றேன், நீங்க வாங்க. சீனியர் டீச்சர், நீங்க சொன்னா அவர் கேட்டுதானே ஆகணும். ஆமால? ஆமாதான் டீச்சர், வாங்க. வாரண்டா. அவரை கொஞ்சம் அடக்கி வச்சாதான் சரிப்பட்டு வருவாரு. நாங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ண வேண்டாமா? அவர் மட்டும் பண்ணா போதுமா? இந்த வாரேன். வாங்க டீச்சர். பிள்ளைங்களா, நீங்க சொல்லி கொடுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருங்கடா. இந்த வாரேன். சரிங்க டீச்சர். முதல்ல முத்திரைய மாத்துங்கடா. சரிங்க டீச்சர். பாருங்க, இந்த வந்துடுறேன். வாடா கார்த்தி. வராங்க டீச்சர், வராங்க. சார், டீச்சர் வராங்க. வர்றாங்களா? வரட்டும். சார், என்ன சார் இதெல்லாம்? என்ன டீச்சர், நீங்க வந்து நிக்கிறீங்க? நான் வந்தேன் சார். நீங்க சவுண்ட் ரொம்ப வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சவுண்ட கம்மி பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வந்தேன் சார். வந்த இடத்துல என்ன சார் சின்ன பிள்ளை மாதிரி என் மேல பூ போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சின்ன பிள்ளையா சார் நீங்க? விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க? டீச்சர் தான் சார், டீச்சர் தான். நான் அங்க என்னோட பிள்ளைங்களுக்கு டான்ஸுக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இவ்வளவு சவுண்ட் வச்சீங்கன்னா நாங்க எப்படி பாட்டு போடுறது, நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்றது? சாரி டீச்சர். சரி இருக்கட்டும். சவுண்ட கொஞ்சம் கம்மி பண்ணுங்க எது பண்றதா இருந்தாலும். அம்மா, இப்போ எதுக்கு என் மேல பூ போட்டீங்க? டீச்சர், அது என் மேல போட வேண்டிய பூ. உன் மேல போட வேண்டிய பூவா? என்னடா? டீச்சர், ஆனுவல் டேக்கு சீஃப் கெஸ்ட் வருவாங்கல டீச்சர், அதுக்கு வெல்கம் டான்ஸ்க்கு நாங்க பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டீச்சர். சீஃப் கெஸ்ட் இந்த மாதிரி ஹாலுக்குள்ள வரவும் கீழ இருக்கிற மேட்ல காலை வச்ச உடனே மேல இருந்து பூவா கொட்டும். அந்த மாதிரி நாங்க செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க குறுக்கால வந்து கெடுத்துட்டீங்க டீச்சர். நான் தான் இப்போதைக்கு சீஃப் கெஸ்டா நடிச்சிட்டு இருக்கேன். ஐயா, அப்படியாடா? குறுக்க வந்து கெடுத்துட்டேனா? ஆமா டீச்சர். சார், அப்ப நானும் குறுக்க வந்து உங்க பிராக்டீஸ் கெடுத்துட்டேனா? இல்ல டீச்சர், அப்படிலாம் இல்ல. அவன் சொல்றான். நாங்க சீஃப் கெஸ்ட் ஹாலுக்குள்ள என்டர் ஆகும்போது பூ அவர் மேல கரெக்டா விழுகுதான்னு சொல்லி செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு தான் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்டை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா மேட்ல காலை வச்சதும் மேல இருந்து பூவா கொட்டுற மாதிரி பிளான். இப்போ நீங்க வந்துட்டீங்க. அப்போ நீங்க எங்களுக்கு ஹெல்ப் தான் டீச்சர் பண்ணிருக்கீங்க. அப்பாடா, ஹெல்ப் தான் பண்ணிருக்கனா சார்? ஆமா டீச்சர், நாங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு. யார் வந்தா என்ன, பூ மேல இருந்து விழுந்தா சரிதானே? ஆமா சார், ஆமா. அப்ப நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன்.
இருக்கேன். ஆமா டீச்சர், அதனால நீங்களே சீஃப் கெஸ்டா எங்களுக்கு இப்போ கொஞ்ச நேரம் நடிச்சு கொடுக்குறீங்களா? என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேண்டாம். அப்படியே உள்ள வந்தீங்கல்ல, உங்க மேல பூவெல்லாம் கொட்டிருச்சு. இப்ப நீங்க அப்படியே மெதுவா உள்ள நடந்து வரணும், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? இந்த வாரேன். இப்படி மெதுவா வந்தா போதுமா? அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. போதுமா சார்? பர்ஃபெக்ட். இந்தாங்க டீச்சர், மோஸ்ட் ஹானஸ்ட் அண்ட் லவபிள் லவபிள் வெல்கம். தேங்க் யூ. ரோஸ் புக்கெட் சூப்பரா இருக்கு சார். பிராக்டிஸ்க்கு கூட இவ்வளவு செலவு பண்ணி வாங்கணுமா சார்? நாங்க பிராக்டிஸ் எல்லாம் மோஸ்ட்லி முடிச்சிட்டோம் டீச்சர். இது ரிஹர்சல். சோ ரிஹர்சலுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட்டா பண்ணணும்ல. அப்படியா சார்? சூப்பர் சார். நான்லாம் இன்னும் முடிக்கல. எங்களுக்கு வெல்கம் டான்ஸ் ரொம்ப சின்னதுதான் டீச்சர், அதனால நாங்க சீக்கிரமா முடிச்சிட்டோம். சரி, நான் நல்லா நடிச்சேனா? சூப்பர். சரி, உள்ள வந்தாச்சு. ரோஸ் ஃப்ளவர் ஃபால் ஆயிடுச்சு. என்கிட்ட பொக்கெட்டும் கொடுத்துட்டீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணணும்? உள்ள போய் சேர்ல உட்காரணுமா? டீச்சர், என்னடா? சார் உங்களுக்கு பொக்கே கொடுத்திருக்காருல டீச்சர். அப்ப நீங்க பதிலுக்கு அவருக்கு ஏதாவது கொடுக்கணுமா வேண்டாமா? அப்படி இல்லாமடா கொடுப்பாங்க. ஏதாவது வாங்குனா பதிலுக்கு ஒன்னு கொடுக்கறது தானே டீச்சர் மரியாதை. இது ரிஹர்சல் தானடா. நான் உங்களுக்கு நடிச்சு கொடுத்திருக்கேன், அவ்வளவுதானே? ஆமா டீச்சர், ரிஹர்சல் தான். ஆனா அவர் கொடுத்த பொக்கே வாங்கி இருக்கீங்கல்ல. இப்போ எங்க சார் அத உங்க கிட்ட திருப்பி கேட்பாரா? கேட்க மாட்டார்ல. அப்ப நீங்க தான வச்சிடுவீங்க. அப்ப பதிலுக்கு அவருக்கு ஏதாவது கொடுங்க டீச்சர். என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்லையாடா. வேணா அந்த பொக்கேவை திருப்பி கொடுத்துறட்டுமா? இது நல்ல கதையா இருக்கே. என்கிட்ட நிஜமாவே ஒண்ணும் இல்லடா. இப்ப ஒரு பேனா நீனா ஒண்ணு கிடையாதா? பேனா ரெண்டு வச்சிருக்கேன். ஒண்ணுல மை கம்மியா இருக்கு. இன்னொன்னு உங்க சார் கொடுத்ததுதான். அதையே எப்படி திருப்பி அவருக்கு கொடுக்கறது? இப்ப நீ சொன்ன மாதிரி வேற ஏதாவது புதுசா இருக்கா டீச்சர்? ஒண்ணுமே இல்லடா. இருந்தா கொடுக்க மாட்டானா? இரு மதனு, டீச்சர் கடைசியா 8th சிக்கு போனேன். அங்க என்னோட ஹேண்ட்பேக் இருக்கும், அதை எடுத்துட்டு வாயேன். வந்தேன் ஹேண்ட்பேக்கோடு. கார்த்தி, எடுத்துட்டு வந்துட்டியாடா? கொண்டா. சார், நான் உங்களுக்கு பதிலுக்கு என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்களா? நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல டீச்சர், கொடுத்தாலும் வாங்கிக்குவேன். நான் ஒண்ணு வச்சிருக்கேன், உங்களுக்கு தர்றேன். இதுதானா அப்படின்னு நினைக்காதீங்க, வாங்கிக்கோங்க. சரி. சார், பிள்ளைங்களுக்கு கத்தி பாடம் நடத்தும் போது அப்பப்ப தொண்டை வறண்டு போய் லைட்டா இருமல் வரும். அதுக்காக விக்ஸ் மிட்டாய் வாயில போடுறதுக்காக வாங்கி வச்சிருந்தேன் சார். இதை உங்களுக்கு தரட்டுமா? என்கிட்ட புதுசா ஓபன் பண்ணாமன்னா இப்போதைக்கு இது மட்டும் தான் சார் இருக்கு. கருவம் அழிந்ததடி, கருவம் அழிந்ததடி. சார், வாங்கிக்கிறீங்களா? வாங்கிக்கிறேன் டீச்சர், கொடுங்க. வாங்கிக்கிறீங்களா? தேங்க்யூ சார். இந்தாங்க. எப்படியா சார், உங்க பிராக்டிஸ் நல்லபடியா முடிஞ்சது. நான் போய் வரட்டுமா? அங்க பிள்ளைங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது வேலை இருக்கா சார்? இல்ல டீச்சர், இல்ல. அப்ப நான் போகட்டுமா? தேங்க்ஸ் டீச்சர். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த பக்கெட் ரொம்ப அழகா இருக்கு சார். நான் வச்சுக்கிட்டதுக்கா? ஆமாங்க டீச்சர், வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். அப்ப நான் போகட்டுமா? போயிட்டு வாங்க டீச்சர். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நானும் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். சார், நீங்க சரியான ஆளு சார். லவர்ஸ் டே அதுவுமா வெல்கம் டான்ஸ் பிராக்டிஸ்ங்கற பேர்ல டீச்சருக்கு பொக்கே கொடுத்துட்டீங்க பாத்தீங்களா? கார்த்தி, நம்மளாவது இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி இந்த வேலையை பார்த்திருக்கோம். உங்க டீச்சரை பத்தியா? ஒண்ணுமே பண்ணாம அசால்ட்டா ₹1 விக்ஸ் மிட்டாயை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் உங்க டீச்சர். என்ன நடக்குதுன்னே தெரியாம எவ்வளவு அழகா ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க பத்தியா? அந்த விக்ஸ் மிட்டாய் கூட ஹார்ட்டின் ஷேப்ல தானே சார் இருக்கும். அதத்தான் சொல்றேன். ஆனா நீங்க பண்ணதும் ரொம்ப நல்லா இருந்தது சார். உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கிடணும் சார். போதும்டா, பாடத்தை மட்டும் கத்துக்கோங்க, இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. இல்ல சார், உண்மையிலேயே உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்திலயும் நான் கத்துக்கிட்டேன். நான் இதை சொல்லிட்டேனேன்னு என்னை அடிக்காதீங்க.
நினைக்காதீங்க சார். நானெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு லவ் லெட்டரை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பேன் சார். ஒரு பிள்ளைகிட்ட கொடுப்போம், அந்த பிள்ளை வேண்டான்ட்டா இன்னொரு பிள்ளைகிட்ட ட்ரை பண்ணுவோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் சார் நானெல்லாம். பாருடா டேய். ஆமா சார், அதுக்காக நிறைய தடவை டீச்சர் கிட்ட பனிஷ்மெண்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா நீங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கீங்க சார். டீச்சர் உங்களோட ஒய்ஃப், ஆனா அவங்க கிட்ட கூட நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கீங்க. உங்க வீட்ல நடந்த பிரச்சனை எல்லாமே எங்களுக்கும் தெரியும் சார். அதனாலதான் நாங்க உங்களுக்கு இவ்வளவு கோஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க நினைச்சிருந்தா ஒண்ணு டீச்சரோட அண்ணன் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சண்டை போட்டு டீச்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். இல்லையா டீச்சர் கிட்டயாவது உண்மையை சொல்லி டீச்சரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். ரெண்டுமே பண்ணாம யாருமே கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கஷ்டத்தையும் நீங்களே தாங்கிக்கிட்டு இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க பாத்தீங்களா. உங்ககிட்ட இருந்து நாங்க இந்த பொறுமையை கத்துக்கிட்டோம் சார். உங்க ஸ்டூடெண்ட் சார் நாங்க. இனிமே நாங்களும் எந்த தப்புமே பண்ண மாட்டோம், உங்களை மாதிரியே இருப்போம். இனிமே நான்லாம் எந்த பிள்ளைகிட்டையும் போய் காதல் அது இதுன்னு சொல்லி உளறிக்கிட்டு நிக்க மாட்டேன். படிச்சு நல்ல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணா பார்த்து நான் காதலிப்பேன். கொள்கையெல்லாம் நல்லா வச்சிருக்கடா முருகா. படிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் காதலிப்பேன் சார். காதலிச்சு அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணுவேன். சரி சரி, இப்ப படிக்கலாம் என்ன? சரிங்க சார், நான் நல்லா படிப்பேன் தெரியும்டா, உங்களோட எல்லாரோட ரெக்கார்ட்ஸையும் எடுத்து பார்த்தேன். சார். நானும் நல்லா படிப்பேன். தெரியும்டா தெரியும்டா. நீங்க அழகா டீச்சருக்கு லவ்வர்ஸ் டே அதுவுமா ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்க சார், டீச்சருக்கே தெரியாம. அந்த விக்ஸும் மிட்டாயை சாப்பிடுங்க சார். டீச்சர் ஞாபகமா வச்சிருக்க வேண்டாமாடா? சார் முட்டாயை சாப்பிடுங்க சார். முட்டாயை சாப்பிட்டுட்டு தாளை மட்டும் பத்திரமா வச்சிருங்க. முட்டாய் அப்புறம் கெட்டு போயிரும்ல. இந்த முட்டாயை சாப்பிடும்போது அப்படியே தொண்டை குளு 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 குளுன்னு இருக்கும் சார். நீங்க டீச்சரை நினைச்சா உங்களுக்கு குளு 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 குளுன்னு இருக்குமா? அடி ராஸ்கல், என்ன பேச்சுடா பேசுறீங்க? நாங்களும் பெரிய பசங்க தானே சார், வளர்ந்துட்டோம்ல. போதும்டா, போங்க போங்க, வீட்டு கிளம்புற வழியை பாருங்க. தேங்க்யூடா, தேங்க்யூ தேங்க்யூ, லவ் யூ. சரி சரி, நேரமாச்சு, எல்லாரும் வீட்டு கிளம்புங்க.